நாம் இன்று காணக்கூடிய சந்திரன் ஒரு இயற்கை செயற்கைக்கோள், நேச்சுரல் சேட்டிலைட். இது பூமிக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய ஒன்று. மனிதன் நேரடியாக சென்று விட்டு வந்திருக்கக்கூடிய ஒரே விண்மீனும் இதுதான். ஆனால் இந்த சந்திரன் எங்கே இருந்து வந்தது, அது எப்பொழுது உருவாகியது, இவை போன்ற கேள்விகள் பெரும்பாலான விஞ்ஞானிகளின் கவனத்தை கவர்ந்தவை. சந்திரன் உருவானதற்கான முதன்மையான யூகங்களை பார்க்கும்போது பல்வேறு கோட்பாடுகள் முன்வைக்கப்படுகின்றன. ஆனால் அதில் பரவலாக ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய கோட்பாடு மாபெரும் மோதல் கோட்பாடு, கெயின்ட் இம்பாக்ட் ஹைபோதீசிஸ். இந்த கோட்பாட்டின்படி சுமார் 4.5 பில்லியன் வருடங்களுக்கு முன்பு பூமி தன்னுடைய ஆரம்ப வளர்ச்சி நிலையத்தில் இருந்தபோது மார்ஸ் அளவிலான ஒரு வானகாயம் தியா என்பது பூமியோடு நேருக்கு நேர் மோதியது. இந்த மோதலின் காரணமாக பூமியின் மேல் பகுதியிலிருந்து பெரிய அளவில் பொருட்கள் அலைகளாக விண்வெளிக்கு சென்று புறப்பட்டன. அவையெல்லாம் பின்பு ஒருங்கிணைந்துதான் சந்திரன் உருவாகியது. இந்த கோட்பாட்டை பல விஞ்ஞானிகள் ஆதரிக்கிறார்கள். ஏனென்றால் சந்திரனிலும் பூமியிலும் உள்ள ஒரே மாதிரியான ரசாயன கூறுகளும் ஆக்சிஜன் ஐசோடோப்புகளும் இதையே உறுதி செய்கின்றன. கூடுதலாக சந்திரனில் உலோகங்கள் குறைவாகவே இருக்கிறது. அதாவது அதன் கோளின் மையம் பெரும்பாலும் பாறைகள் மற்றும் சூடான மெலிந்த பொருட்களால் ஆனது. இது பூமியின் மேற்பரப்பிலிருந்தே உருவானது என்பதை பலமாக குறிக்கக்கூடியது.